நாங்கள் ஒரு தொழுகை தொழுதாலும் சரி, அதை சரியாக தொழணும். சரியாக தொழணும்னா ரெண்டு அம்சம் இருக்காங்க. ஷரியத்தின்படியும் அந்த தொழுகை சரியாக அமைய வேண்டும், தரீக்கத்தின்படியும் அந்த தொழுகை சரியாக அமைய வேண்டும். ஷரியத்தின்படி சொல்கிறேன் உங்களுக்கு அநேகமாக உங்களுக்கு தெரியும். அதுலேயும் நீங்கள் மிச்சம் புல விடுறீங்க, நிற்கிறதுலே கட்டுறதுலே புல விடுறீங்க. எங்கே சொல்லி சொல்லி நாக்கெல்லாம் தேஞ்சு போச்சு. கேட்குறீங்க இல்லை, சிலவன் வந்து தொழுகைக்கு நிற்க கூட காலை அகட்டி நிற்கான். என்னமோ போதம் பிடிச்சவனை போல அகட்டி வைக்கான் காலை. ரெண்டு காலையும் வைக்கிறதுக்கு ஒரு நடைமுறை இல்லையா, அப்ப சட்டம் இல்லையா? எந்த அளவுக்கு கால் அகட்டி வைக்கணும் அதுக்கு அளவு சொல்லப்படுறீங்க. சரியத்துல அளவு சொல்லப்படுறீங்க. நீ நினைச்சா போல அகட்டி வைக்கீங்களா, நீ நினைச்சா போல ஒடுக்கி வைக்கீங்களா? ஒரு நடுத்தரமான தேங்காயை உருட்டினால் அந்த தேங்காய் போகக்கூடிய அளவுக்கு அகட்டி வை. எங்க ஷாஃபி மதஹப் சட்டம் இது. மற்ற மதஹப்பை பத்தி எனக்கு தெரியாது. ஷாஃபி மதஹப் நாங்கள் எல்லாரும் ஷாஃபி மதஹப்ல காலை தொழுகையில் வைக்கிற நேரம் எந்த அளவுக்கு அகட்டி வைக்கணும்? ஒரு தேங்காய் அதுக்காக கிராங்குளத்து தேங்காய் மாதிரி பெரிய வெங்காயம் எடுத்து உருட்டலாம். நோமலாக ஒரு தேங்காயுடைய சைஸ் எந்த அளவோ அந்த தேங்காயை உண்ட உருட்டினால் அது போகக்கூடிய அளவுக்கு தான் காலை நெருக்கி வைக்கணும், அகட்டி வைக்கணும். அதுக்காக சும்மா காலை 4 பேர் நிற்கிற இடத்த பிடிச்சிட்டு அகட்டி வைக்காது. ருக்குவை எப்படி செய்யணும்? சர்வ சாதாரண விஷயத்திலே எவ்வளோ விடுறீங்கல்ல நீங்கள். ருக்குவை எப்படி செய்யணும்? உங்களுடைய கையினால் உள்ளங்கையால் முழங்கையை பிடிக்கக்கூடிய அளவுக்கு குனிய வேணும். உன்னுடைய முழங்கால பிடிக்கக்கூடிய அளவுக்கு ருக்கு செய்தால் போதும், குனிஞ்சா போதும். அதுக்காக வேண்டி ரொம்ப குனிய வேணும்னு அவசியம் இல்லை. ஆக குறைஞ்ச அளவு அதுதான். முழங்கால பிடிக்கக்கூடிய அளவு குனி. நீ ரொம்ப குனிகிறீங்க, இந்த முழங்கால பிடிக்கக்கூடிய அளவுக்குண்டா நீ குனியாமலும் பிடிக்கலாம்டா. அப்படி நின்றுக்கிட்டும் ஒரு அளவு எப்படி பிடிக்கலாம்? அப்ப அதுக்கு மார்க்கம் என்ன சொல்லுதுண்டா, முதுகு தட்டையாக இருக்க வேணும் என்று சொல்லுது. முதுகு எப்படி இருக்கணும்? இப்படி தட்டையாக இருக்கணும், அப்படி இருக்கணும். ரொம்ப குனியும் படம். அதுக்காக வேண்டி கரண்டிக்கால பிடிக்கக்கூடிய அளவுக்கு குனியலாமா? அதுக்கு அந்த அளவு குனிய தேவையில்லை. முழங்கால இப்படி பிடிக்கக்கூடிய அளவு குனிஞ்சா போதும். சுஜூத் எப்படி செய்யணும்? அதுக்கு சட்டம் இருக்கு. சுஜூதில் 199% பல செய்கிறீங்க. கடைசியில் கியாம நாளையில் சொல்லுவீங்க, ரவு மௌலவி சொன்னான் தான், பள்ளியில் பேசக்குள்ள பேசினான் தான், நாம கவனிக்கல, என்ன செய்யற? அப்போ என்ன செய்யலாம்? ஒன்றும் செய்யலாது. போய் நடக்குது. எப்படி சுஜூத் செய்யணும்? ஷாஃபி மதஹப் சட்டம் தான் சொல்கிறது, மற்ற மதஹப் நான் பேசல. நீங்கள் சுஜூத் செய்யும் போதோ உங்களுடைய கால் விரல்களுடைய உட்பகுதி நிலத்தில் பட வேண்டும். இந்த மாதிரி இருக்கிற வச்சுங்க, இது உட்பகுதி, காலில் உட்பகுதி என்று வச்சுங்க. அது அந்த 5 விரல் என்றால் 5 விரலுடைய உட்பகுதியும் நிலத்தில் படணும். மடிஞ்சு இருக்கணும். அந்த மற்ற காலம் அப்படி இருக்கணும். எப்படி சொல்லுறீங்க நீங்கள்? சிலவன் தொழுகிறான் ஒரு விரலும் படுவதில்லை. சிலவன் தொழுகிறான் ஒரு காலுக்கு மேலே ஒரு காலை போட்டு தூக்கி போட்டு தொழுகிறான். என்ன சொல்லுங்கடா இது? ஏன் நீங்கள் அப்படி தெரியாமல் இருக்கிறீங்க? சரியத்தில் இது சரியத்தின்படி தொழுகை அமையணும். சரியத்தின்படி தொழுகை அமைச்சுக்கிறது லேசு தான், கஷ்டம் இல்லை. தரீக்கத்தின்படி தொழுகை அமைச்சுக்கிறதுக்கே முடியவே முடியாது. கஷ்டம், கஷ்டமே கஷ்டம். எங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட ஜிப்ரீல் வராரு. வந்து கேட்கிறார், உமல் இஹ்சான், இஹ்சான் என்றால் என்ன முஹம்மதே ரசூலுல்லாஹே? அன்த அபுதல்லாஹ கஅன்னக தராஹு, நீ அல்லாஹ்வை பார்ப்பவனை போல் வணங்க வேண்டும். அல்லாஹ்வை பார்ப்பவனை போல் வணங்க வேண்டும். நீ இல்லை என்றால் அவனை காண்பாய், நீ இல்லை என்றால் அவனை காண்பாய். அப்படியான என்ன கருத்து? உன்னிடத்தில் நீ என்ற உணர்வு இருக்கிறது அல்லவா, இந்த உணர்வு போகணும். போனாத்தான் அவனை காணலாம். நான் அன்று இருந்தேனே, நாளும் கழிந்தேனே, தானாயிருந்த தன்மை அறியேனே. நான் அன்று இருந்தேன், நான் ஒரு ஆள் இருக்கிறதாக, அப்துல் ரவுப் என்று ஒரு ஆள் இருக்கிறதாக நான் நிறுத்திட்டு இருந்தேன். நாளும் கழிந்தேன், நாளெல்லாம் போச்சு. தானாயிருந்த இறைவனே, நீதான் என்னாக இருந்த தன்மை அறியேனே, அறியாம போச்சு. அப்ப எங்களிடத்தில் நான் என்ற உணர்வு எப்போது போகிறதோ அப்போதுதான் அவன் தரீக்கத்தின்படி தொழுதவனாகுவான். அதுக்கு தான் பையத்தை எடுக்கிறது, அதுக்கு தான் தரீக்கத்து வழியில போற. சரியத்தும் சரியா இருக்கணும், தரீக்கத்தும் சரியா இருக்கணும். ஆகையினால
நீங்க தொழுகிறாக்கள் பெரும் பெரும் அமல்களை எல்லாம் கொள்ளையா செய்ய தேவையில்லை. 5 நேர தொழுகையை மாத்திரமாவது சரியாக தொழுகிறதா இருந்தா ஷரியத்தை எல்லாத்தையும் படிக்க தேவையில்லை. ஷரியாத்து தொழுகையிலுடைய சட்டத்திட்டங்களை ஷரியாத்தின்படி படிச்சுக்கங்க. அதே நேரம் தொழுகையுடைய சட்டங்களை தரீக்கத்தின்படியும் படித்தீர்களே ஆனால் தரீக்கத்தின்படியும் ஷரியத்தின்படியும் தொழுபவர்களாகுவீர்கள். 2 சக்கரமும் ஒரே நேரம் சுழன்றால் மட்டுமே நாடிய இடத்தை போய் அடைய முடியும். பைசிக்கல் 2 டயர் உள்ள பைசிக்கல் ஒன்று தான் இருக்கு, ஒன்று இல்லை, எப்படி போகிறேன்? 4 டயர் உள்ள காரு, அதில் 2 டயர் இல்லை என்று அந்த கார் எப்படி போற? அதே போல ஷரியத்துங்கிற சக்கரமும் தரீக்கத்துங்கிற சக்கரமும் ஒரே நேரத்தில் ஒன்றாக சுழன்றால் மட்டுமே நாடிய இடத்தை நாம் போகலாம். அதே போல வலது கால் ஷரியத்து, இடது கால் தரீக்கத்து, 2 காலும் வேலை செய்தால்தான் நடக்க முடியும், நாடிய இடத்தை போய் அடைய முடியும் என்பதை மனதில் வைத்து செயல்படுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.